நீ இருக்கிறியே ஓல கொட்டாயா, சும்மா நடக்கிறியே தவள கொட்டாயா, மஜாவாயி நிக்கிறியே பஞ்சு மிட்டாயா. நான் அவர் வேலை உசுரா வச்சிருக்கேன், அது அவராண்ட கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. சோஜாவா படுத்துக்குவேன் ஓமடியில சாஞ்சு, சும்மா வாட்டமா இருக்கிறிய வாட்டர் பாக்கெட் மூஞ்சி. நீ ஏன் எப்ப பாரு மொட்டை தலையாவே இருக்க? ஸ்டைல் என் மனசு ஒசுப்புறியே நீ மீன போல ஆஞ்சி. நீங்க 3 பேரும் ஜாலியா போகும்போது அவ எதுக்கு மாப்ள? இல்ல, எங்களுக்கும் ஏதாவது வாங்கணும் போகணும்னா ஒரு ஆள் வேணும்ல. ஓஹோ, எடுபுடி வேலைக்கா? அதுக்கு நான் அவளை கூட்டிட்டு போங்க மாப்ள. ஏன் அஞ்சலி, இங்க வா. மாப்பிளையும் கவியும் வெளியில போறாங்களா? அவங்களுக்கு துணைக்கு நீ வேணும்னா கூட மாட போயிட்டு வா. இல்ல மேடம், நான் எதுக்கு மேடம், அவங்க மட்டும் போயிட்டு வரட்டுமே. ஏய், நான் ஏற்கனவே உன்கிட்ட என்ன சொல்லிருக்கேன்? உன் இஷ்டத்துக்குலாம் இங்க வேலை பார்க்க முடியாதுன்னு சொல்லிருக்கேன்ல. நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் தான் நீ செய்யணும். அதை விட்டுட்டு நான் போலன்னா என்கிட்ட சொல்லக்கூடாது. போயிட்டு வா, போ. சரிங்க மேடம். உங்களை எப்படி வர வச்சோம் பாத்தீங்களா? மாமா, நீங்களும் வாங்க. எப்படி அலை அடிக்குது, வாங்க விளையாடலாம். வாங்க மகேஷ், போலாம். சாரி கவி, தப்பா எடுத்துக்காத. நான் இன்னைக்கு உங்களை பீச் கூட்டிட்டு வந்ததே அஞ்சலிக்காக தான். அஞ்சலி ரொம்ப ரெஸ்ட்லெஸ்டா இருந்தாங்க. அவங்க ரிலாக்ஸ் பண்ணுவாங்கிறதுக்காக தான் உங்களையும் கூட்டிட்டு வந்தேன். அதனால நீங்க 2 பேரும் அஞ்சலியும் கூட்டிட்டு போய் கொஞ்சம் என்ஜாய் பண்ணுங்க. என்னது? நாங்க அவளை போய் கூட்டிட்டு வந்து அவ ரிலாக்ஸ் பண்ணணுமா? எங்களுக்கு வேற வேலையே இல்லையா? என்ன விளையாடுறீங்களா மகேஷ்? நாங்க யாரு, அவ யாரு? அவ நம்ம வீட்டோட சர்வன்ட். அத ஞாபகம் வச்சுட்டு பேசுங்க. அவளை எங்க வைக்கணுமோ அங்கதான் வைக்கணும். ஓவரா தலையில தூக்கி வச்சுட்டு கொண்டாடினீங்கன்னா அவ நம்ம தலைமையில ஏறி மிதிச்சுட்டு போயிடுவா. அவ்வளவு மோசமான ஆள் அவ. ஏன் கவி இப்படி எல்லாம் பேசுற? அவங்கள பார்த்தா உனக்கு பாவமாவே இல்லையா? அவங்களே அவங்களோட ஹஸ்பண்டை இழந்துட்டு நிக்கிறாங்க. அவங்கள போய் நீ இப்படி எல்லாம் பேசலாமா? அவங்க காருக்குள்ளதான் இன்னும் இருக்காங்க. அவங்கள போய் கூட்டிட்டு வா, எல்லாரும் சேர்ந்து ஒன்னா போய் விளையாடலாம். அவங்களுக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும்ல. சாரி மகேஷ், அதுக்கு நான் ஆள் கிடையாது. என்னாலலாம் அவ கூட ஸ்பெண்ட் பண்ண முடியாது. அவ கார்லயே இருக்கட்டும். நீங்க என் கூட வாங்க, போலாம். சாரி கவி, நான் வந்ததே அவங்களுக்காக தான். நீங்க வேணும்னா 2 பேரும் போய் விளையாடுங்க. நீங்களே வேணா தனியா என்ஜாய் பண்ணுங்க. நான் அஞ்சலி கூட தான் இருக்க போறேன். அது உங்களோட இஷ்டம் மகேஷ். நீங்க வேணா அவளை கூட்டிட்டு போங்க. நான்லாம் அவ கூட வர மாட்டேன். என்ன அஞ்சலி, கார்லயே உட்காந்துட்டீங்க? வெளியே வாங்க. இல்ல சார், நான் இங்கேயே இருக்கேன். நீங்க அவங்க கூட போயிட்டு வாங்க சார். அஞ்சலி ப்ளீஸ், முதல்ல காரை விட்டு இறங்குங்க. வாங்க. வாங்க. அஞ்சலி வாங்க.
அஞ்சலி, நீங்க ஒரு மாதிரி அப்செட்டா இருக்கீங்க. அதனால உங்களை எங்கேயாவது வெளியில கூட்டிட்டு போயிட்டு வாங்கன்னு காயத்ரி ஆண்டி தான் சொன்னாங்க. அதுக்காக தான் நான் உங்களை பீச் கூட்டிட்டு வந்தேன். இங்க வந்ததே உங்களுக்காக தான். நீங்க என்னடான்னா நீங்க போயிட்டு வாங்க, நான் இங்கே கார்ல உட்காரேன்னு சொல்றீங்க. சார், நீங்க முதல்லயே இதை சொல்லியிருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேன் சார். நீங்க வரமாட்டீங்கன்னு தான் குணா ஆண்டி மூலமா நான் உங்களை கூட்டிட்டு வந்தேன். சார், நீங்க நினைக்கிற மாதிரி நான் ஒன்றும் அப்செட்டாலாம் ஒன்றும் இல்லை. அவங்க சின்ன பொண்ணுங்க, அவங்கள கூட்டிட்டு போய் நீங்க ரிலாக்ஸா சந்தோஷமா இருங்க. நான் எதுக்கு சார்? அஞ்சலி ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. வந்ததே உங்களுக்காக தானே சொல்றேன். நீங்க திரும்ப திரும்ப இப்படியே சொல்லிட்டு இருக்கீங்க. நான் அவங்க கிட்ட சொல்லிட்டேன், அவங்க புரிஞ்சுக்கிட்டு தனியா போயிட்டாங்க. நீங்க வாங்க அஞ்சலி, ப்ளீஸ் எனக்காக வாங்க. வாங்கன்னு கூப்பிடுறேன்ல, வரமாட்டீங்களா? வாங்க. ஆக்சுவலி எனக்கு பீச்னா ரொம்ப பிடிக்குங்க. அதனால தான் அடிக்கடி இங்க வந்துருவேன். என் ஃபேவரட் பிளேஸ் அது. ரெண்டு ஐஸ்கிரீம் கொடுங்க. இல்ல, இந்தாங்க எனக்கு வேண்டாம் சார். வேணான்னு சொல்லாதீங்க, வாங்கிட்டேன், வாங்கிக்கோங்க ப்ளீஸ். என்னங்க